ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்ப்ளி இனியா வீலாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் ஜடபில்ல குந்தன் மேக்கிங் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் இருக்க கோல்டன் கலரில் ப்ரீமியமாக நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு எம்டிஎஃப் போர்டு நமக்கு பிக் சைஸில் தேவைப்படும். ஸோ அது ஒன்று எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஷீட் மாதிரி ஒன்று இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு குட்டியான ஃப்ளவர் ஸ்டோன் ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பிங்க் கலருக்கு ட்ராப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். திலகம் ஷேப்புன்னு சொல்லுவாங்க, ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி காயின் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல் நமக்கு தேவையான க்ளூ பார்த்திங்கன்னா E8000, உங்கள்கிட்ட 7000 ஆர் 9000 இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த சர்க்கிளில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் நம்ம வந்துட்டு அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு காயின்ஸை வந்துட்டு அந்த சின்ன ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம கட் பண்ணாமல் தான் எல்லா ப்ளேஸ்லேயும் நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டின பிறகு அதை எப்படி கவர் பண்ணுற மாதிரி நம்ம வைக்கிறதுன்னு அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா இது இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதுன்னு கரெக்டாக செக் பண்ணி தான் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? உள்ளே போன மாதிரி இருந்துச்சுன்னா அது பேக்கு, நல்லா மேலோட நல்லா கரெக்டாக தெரிஞ்சுன்னா அது வந்து ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒன்று நான் பண்ணும்போது கரெக்டாக அந்தந்த ரவுண்ட் ஷேப் பக்கத்தில் வந்துட்டு நேராக வர மாதிரி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் காயின்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தான் நான் வச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்துட்டு வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை பார்ட் டைமாக நீங்கள் செஞ்சாலும் சரி, யார் வேணாலும் இந்த ஒர்க்கை நம்ம பண்ணலாம். சரிங்களா? நம்ம உமன்ஸ் தான் பண்ணணும்ல, இல்லை ஜென்ட்ஸ் கூட பண்ணலாம். வீட்டில் நம்ம பொண்ணுங்க, குட்டி பொண்ணுங்க அவங்களுக்கு கூட இப்போலேருந்து சொல்லி கூட கொடுக்கலாம். ஏன்னா ஃப்யூச்சர்ஸில் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவும்ல. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்மக்கிட்ட பை பண்ணிக்கலாம். இந்த டுட்டோரியல் வீடியோ எதுக்காக நான் போடுறேன்னா, நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கும் வந்துட்டு போகணும், நீங்களும் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்றத நான் போடுறேன். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா அதுவே எனக்கு போதும். நம்ம வந்துட்டு மற்ற சேனலில் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டும் கேட்குறாங்க, அமௌண்ட் இல்லாமையும் வீடியோஸ்லாம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க சேனல்ஸில் நிறையா நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ராப் ஸ்டோன், அதான் திலகம் ஷேப் இருக்க ட்ராப் ஸ்டோனை வந்துட்டு அந்த குட்டி இந்த காயின்ஸில் இருக்குல்ல, அந்த ரவுண்ட் சர்க்கிளை வந்துட்டு நம்ம ஹைட் பண்ண போகிறோம். அதை மறைக்கிற மாதிரி தான் எல்லா ஸ்டோனும் நம்ம ஒட்ட போகிறோம். உழைப்பில் எதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்ம முன்னேறணும், சீக்கிரமாக நம்ம காசு சம்பாதிக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இது பண்ண முடியாதுங்க. சின்னதாக ஆரம்பித்து கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் மேலே நம்ம போக முடியும். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு செய்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ்க்கு இல்லை பக்கத்தில் இருக்கவங்களாம் சும்மா காட்டுங்க, இல்லை கிஃப்டாக கொடுங்க. அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தான் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி பண்ண தான் அவங்களும் நம்மக்கிட்ட பை பண்ண ஆரம்பிப்பாங்க. நமக்கு கிளைண்ட்டு முக்கியம். அதோட ப்ரைஸ் அதிகமாக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது நமக்கு ரொம்ப ட்ராபேக்காக ஆகிடும். ஸோ எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ராப் ஷேப்பில் இருக்க பிங்க் கலர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ இப்போ ஃபுல்லாக வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி யாராவது வீடியோ செய்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு ரவுண்ட் ஷேப் இருந்தாலும் ஓகே, இல்லை என்கிட்ட திலகம் ஷேப் வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரவுண்ட் ஷேப்பே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம பண்ண முடியுமான்ட்டு தான் நான் திலகம் ஷேப்பே வச்சுக்கிட்டேன். அது பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டோனை எடுத்து சென்டரில் வச்சு அதுக்கு மேலே அந்த டாலர் மாதிரி இருக்குல்ல, பூ டாலர் எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அது நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். என்டையர் டிசைனை நமக்கு ஃப்ளவர்ஸ் கையில் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ கேப்பாக இருக்க இடத்துலலாம் நம்ம ஒயிட் 3mm ஸ்டோனை ஒட்ட போகிறோம். உங்கள்கிட்ட எந்த கலரில் இருந்தாலும் சரி, இல்லை கோல்டன் கலரில் இருந்தாலும் சரி, உங்கள் விஷ் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. எனக்கு வந்து ஒயிட் பிடிச்சனால நான் ஒயிட் ஒட்டிக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த குட்டி டாலர் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோன்னே எவ்வளோ அழகாக தெரியுது. நெக்ஸ்ட்டு கேப் இருக்க இடத்துல நம்ம ஸ்டோன் ஒட்ட போகிறோம்.
ஸ்டோன் ஒட்டின பிறகு நம்ம யூ ஷேப்பை வந்துட்டு யூபின்னை வந்துட்டு பேக்கில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி வீடியோ ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க, நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இன்னும் அழகாகவே இருக்கும். எல்லாமே எல்லா பிளேஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க மறக்காமல். இந்த வீடியோ நான் வந்துட்டு எந்த எடிட்டிங் பண்ணலை, எந்த ஸ்பீடப்பும் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி அதை கட் பண்ணி போட்டால் உங்களுக்கும் ஐயோ இவங்க எடுத்தோடனே கரெக்டாக பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? அதுக்கு தான் நான் மட்டும் இல்லை, யார் எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு பண்ணாலும் சரி, எப்பயுமே ரெகுலராக பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ண தான் செய்வோம். ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் அடுத்தது செய்யும் போது அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் நான் எந்த வீடியோவும் கட் பண்ணாமல் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் கம் அப்பப்போ ஒட்டும் போது அந்த ஸ்டோன் டக்குன்னு என் கையில் ஒட்டிட்டு வந்துடுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட க்ளூ பென் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் க்ளூ பென் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கையிலே வச்சு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு தான் நான் கையில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் ஒட்டி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூபின் ஷேப்பை வந்துட்டு நம்ம பேக்கில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் இதை காய விடுங்க. அப்படியே நீங்கள் உடனே பண்ணிங்கன்னா இப்போ தான் ஒட்டின கம்மை எல்லாமே 3mmலாம் கையில் ஒட்டிக்கிட்டே வந்துடும். எனக்கு அந்த மாதிரி தான் ஆணுச்சு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த யூபின்னை நான் வைக்கிறேன். இப்போ வைக்கும் போது கரெக்டாக நல்லா டைட்டாக பிடிச்சி நீங்கள் வைங்க. இப்போ நான் வச்சோன்னே கொஞ்சம் அப்படியே கீழே விழுகிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நடக்கும். அது இந்த மாதிரிலாம் நடக்கும்னு காட்டுறதுக்காக தான் எந்த வீடியோவும் எடிட் பண்ணாமல் உங்களுக்கு நான் போடுறேன். இது நான் பண்ணணும்னு பண்ணலை, இந்த மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்படியே ஃபுல் வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம யூபின் வச்சோடனே கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு அந்த யூபின் மேலேயே வந்துட்டு கம்மு அப்ளை பண்ணிவிட்டு அந்த ப்ரௌன் ஷீட் ரவுண்டாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நல்லா ஒட்ட வச்சிடணும். அது ஒட்டுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் மேலே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். இந்த ஜடபில்லை வந்து பார்த்திங்கன்னா 1 டே மேலே நம்ம காய விட்டால் தான் எல்லா க்ளூவும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். சரிங்களா? இதுதான் நம்ம பண்ண ஜடபில்லா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.